ஆமாம். ஏண்டா கொடிய மிருகங்களை வேட்டையாடணும். வேட்டையாடணும். மிருகங்கள் ஓடி மறைக்கிறே இருக்குது. அடுத்தவனும் புறப்பட வேண்டும். முக்தன் படைத்தவா ஈசா ஜெகதீசா எந்நேரமும் சிவா 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 என்று உன்னையே வணங்கிக் கொண்டிருந்தேன். என் நாட்டிலோ 12 வருடமாக மழை இல்லாத காரணத்தினால் நாட்டிலே எங்குமே நீர் இல்லாமல் நாடோ வறட்சியாகிவிட்டது. நாட்டு மக்கள் அனைவரும் பந்தத்திலே ஒழுகிவிட்டார்கள். என்னிடத்தில் இருக்கும் பொன் பொருள் அனைத்தையும் மாறி கொடுத்தேன். அப்பொழுதும் பஞ்சமானது தீரவில்லை. நாட்டு மக்கள் அனைவரும் பசியால் பாடிக்கொண்டிருக்கின்றார்களே இறைவா, நான் என்ன செய்வேன் ஆண்டவா? இறைவா ஈசா, சத்தியத்தின் சோதனைக்கு சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி. தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி. கொண்டான் சங்கடத்தில் மாட்டி. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி. மன்னன் என்பவள் இனி தாங்கி அவன் அத்தனை பேருக்கும் சுமை தாங்கி. சொல்லால் அடிப்பவள் பெண்டாட்டி. அவளிய வாழ்வில் கண்ணாட்டி. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி. இடுக்கண் வரும்போது சிரி என்றார் நான் எத்தனை பேருக்கு நான் சிரிப்பேன். சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி. நாட்டு மக்களின் குறைகளை நான் எப்படி தீர்ப்பேன்? அவருடைய கஷ்டத்தை நான் எப்படி தீர்த்து வைப்பேன்? இறைவா, எப்படி தீர்த்து வைப்பேன்? என்றுமே இல்லாமல் எனது மனைவி நல்ல தங்காவோ 7 பிள்ளைகளோடு நாடி வருகின்றாளே,
என்னவாக இருக்கும்? சரி பார்க்கலாம். நல்ல காலம் வருமோ தெய்வமே தெய்வமே. நான் பெற்ற என் மக்களா 12 ஆண்டு காலமாக நம்மளுடைய நாட்டிலே மழை என்பது இல்லாமல் இருக்கின்ற மக்கள் எல்லாம் நம்முடைய நாட்டை விட்டு செல்ல செழிப்புடன் இருக்கின்ற நாட்டிற்கு சென்று வருகின்றார்களே, அனைவரும் வேறொரு நாட்டுக்கு சென்று வருகின்றார்களே. நான் மட்டும் 7 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இந்த 1 வார காலமாக உண்ண உணவில்லாமல் உடுத்த உடை இல்லாமல் என்னுடைய பிள்ளைகளை வைத்துக் கொண்டு சொந்த நாட்டிலே பரதேசி போன்று சுற்றி வருகின்றேன். அம்மா, ஒரு பிள்ளை பசியோடு இருப்பது எந்த தாயால் பொறுத்துக் கொள்ள முடியும்? ஆனால் இந்த பாயை பொறுத்துக் கொண்டு என்னுடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு சுற்றி வருகின்றேன். அம்மா, என்ன செய்வேன் மகனே? ரொம்ப பசிக்குதம்மா. நீங்கள் ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம். தெய்வமே, பெற்ற வயிறு பற்றி எரிகின்றது. மகனே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்பொழுதே உங்களுடைய தந்தையிடத்திலே சென்று உங்கள் பசியார நான் வழிவகை செய்கின்றேன். இப்பொழுதே பொறுப்படுங்கள், தந்தையிடத்திலே செல்லலாம். வாருங்களடா மகனே, என்றுமே இல்லாமல் என் மனைவி நல்ல தங்காவோ குழந்தைகளோடு வருகின்றாளே. சரி வரட்டும், பார்க்கலாம்.
நாதா நான் உந்தன் பாதம் பணிந்தேன் கதிவரவா நாதா அத்தான் 12 ஆண்டு காலமாக நம்முடைய வடமதுராபுரி பட்டினத்திலே மழை என்பது இல்லாமல் வாழும் பஞ்சத்தால் இருக்கின்ற மக்கள் அனைவரும் செல்வ செழிப்புடன் இருக்கின்ற நாட்டிற்கு சென்று வருகின்றனர். ஆனால் இந்த பாய் மட்டும் என்னுடைய 7 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு என்னுடைய பிள்ளைகள் அம்மா பசி என்று என்னிடத்திலே கதறி அடிக்கின்றார்களே. என்னுடைய பிள்ளையின் பசிகளை பொறுத்துக் கொண்டு இந்த பாயை நான் சுமந்து சுற்றி வருகின்றேன். ஆனால் அதோ இருக்கின்ற தென்மதுராபுரி பட்டணம் என்னுடைய அண்ணனுடைய நாடு, நல்ல நாடு, செல்வ செழிப்புடன் இருக்கிறதாக கேள்வியுற்றேன். அங்கே சென்று என்னுடைய 7 பிள்ளைகளின் பசியை நான் ஆற்றி வருகின்றேன். நம் நாட்டிலே 12 வருடமாக மழையில்லாத காரணத்தினால் நாடோ வறட்சியாகிவிட்டது, நாடோ பஞ்சமடைந்து விட்டது. நாட்டு மக்களோ பஞ்சத்தால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு தேவையான பொன் பொருள் எவ்வளவு கொடுத்தோம், நம் கஜானாவில் இருக்கும் அத்தனை பொன் பொருள் கொடுத்தும் பஞ்சமானது தீரவில்லை. இருந்த பொழுதிலும் நம் குழந்தைகள் பசுவோடு வாடுகின்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக உன் தாய் வீடு செல்ல போகின்றாயா? பஞ்சத்தால் மெலிந்து வாடி பரதேசி கோலமாகி சஞ்சரமே மிக்க கொண்டி சடுதியில் நடந்திடாதே மானே பஞ்சோத்த பாதம் நொந்து பாலர் 7 செஞ்சோத்த அண்ணன் வீடு நடந்துமே சென்றிடாதே மானே மானே. போகத்தகாதடி மானே, 7 புத்திரரோடு புறப்பட்டு நீ எங்கு போகத்தகாதடி மானே மானே மானே. அண்ணன் வீடு செல்வதினால் அவமானம் எழுதிருமோ, அண்ணன் வீடு செல்வதினால் அவமானம் எழுதிருமோ. அண்ணமே என் சொல்லை கேளாக அதை செயலை செய்யால் புகத்தகாதடி மானே மானே மானே. பிள்ளைகளின் பசியை தீர்ப்பதற்காக அண்ணன் வீடு போகின்றாய் என்று கூறுகின்றாய். ஆனால் நாம் இருக்கும் நிலைமை என்ன பார்த்தாயா? நாமோ பஞ்சத்தால் வாடி பரதேசி கோலத்தில் இருக்கின்றோம். ஒருவேளை நீ அண்ணன் வீடு செல்லலாம். உன் அண்ணன் யார்? உன் உடன் பிறந்தவர். உண்மைதான். தங்கைக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டு விட்டது என்று உன்னை பார்த்த உடனே கத்தி கதறி ஓடி வந்து பாசத்தோடு அணைத்துக் கொள்வார். ஆனால் உன் அண்ணியானவள் உன் உடன் பிறந்தவளா? அவளை உன்னை ஏற்றுக்கொள்வாளா? அதனால் நான் சொல்வதை கேள். நீ அங்கே செல்ல வேண்டாம், நீ அங்கே செல்ல வேண்டாம். அனைத்து பொன் பொருள்களையும் நாட்டு மக்களுக்கே வாரி வாரி கொடுத்து நம்முடைய பிள்ளைகளின் பசியை ஆற்ற மறந்து விட்டோம். அத்தான், நான் சொல்வதை கேளுங்கள். மனதில் கலக்கும் வேண்டாம் மன்னவா
மனதில் கலக்க வேண்டாம். மனதில் கலக்க வேண்டாம். நான் எதற்காக செல்கின்றேன்? என்னுடைய பிள்ளைகள் பசியோடு இருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே என்னுடைய 7 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போகின்றேன்? என்னுடைய பிள்ளை பசியோடு இருப்பதை ஒரு தாயால் எப்படி பார்த்து கொண்டு இருக்க முடியும் சுவாமி? யாருக்குமே நேரக்கூடாத நிலைமை நமக்கு நேர்ந்து விட்டது. பொல்லாத பஞ்சகாலம், பொல்லாத பஞ்சகாலம், பொல்லாத பஞ்சகாலம் வள்ளுமையாக வந்தது. தருணி நாதா எனதுடனே பிறந்த எனது பெயர் புகழ்ந்த எனதுடனே பிறந்த எனது பெயர் புகழ்ந்த தனதொரு மனதில் கலக்க வேண்டாம் வேண்டாம். சாமி, ஒரு பெண்ணுக்கு புகுந்த வீட்டிலே குறை என்பது நேர்ந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு துணை என்பது அந்த தாய் வீடுதான். இப்பொழுதே தாய் வீடு சென்று என்னுடைய பிள்ளைகளின் பசியை ஆற்றி வருகின்றேன். அத்தா, நான் சொல்வதை கேளுங்கள். மனதிலே சஞ்சலம் இல்லாமல் எனக்கு விடையது அனுப்பி வையுங்கள். நான் எவ்வளவு தூரம் எடுக்கக்கூடிய பிடிவாதமாக நான் தாய் வீடு சென்று நான் வருவேன், பிள்ளைகளின் பசியை தீர்த்து விட்டு நான் வருவேன் என்று கூறுகின்றாயே. நல்ல தங்கா, வேண்டாம் பிடிவாதம். வேண்டாம் பிடிவாதம் இந்த வேத சொல்ல கேளும். வேண்டாம் பிடிவாதம் இந்த வேத சொல்ல கேளும். நான் சொல்வதை கேள் நல்லத்தங்கா, நம்முடைய நன்மைக்காகத்தான் கூறுகின்றேன். வேண்டாம் நல்லத்தங்கா, சுவாமி, உங்களுடைய பேச்சிற்கு நான் மறுப்பு தெரிவிக்கின்றேன் என்று மனதிலே என் மீது கோபிக்க வேண்டாம். என்னுடைய பிள்ளைகளின் பசியை ஆற்றுவதை தவிர இந்த உலகத்திலே வேறு எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது சுவாமி. இப்பொழுதே நான் செல்ல வேண்டும், எனக்கு விடை கொடுங்கள். நல்லத்தங்கா, நானோ எத்தனை முறை எடுத்து கூறிவிட்டேன். ஆனால் என் சொல்லை நீ கேட்கப் போவது கிடையாது. ஏதோ முடிவு எடுத்து விட்டாய், இனிமேல் உன் முடிவை மாற்ற முடியாது. சரி, உன் விருப்பப்படியே உன் அண்ணனுக்கு சென்று வா. ஆனால் அதை பார்த்தாயா, அரண்மனை வாயற்படைக்கு வரைக்கும் உங்களை நான் வழி அனுப்பிவிட்டு வருகின்றேன். அப்படியா? போகலாம்.